இது வேதம் சைவம் என்று இல்ல, தமிழரின் பாரம்பரிய ஒரு நிகழ்வு. திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தமிழர் திருநாளின் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாய் யூஸ் வெல்கம் பேக் டு சேனல் பிராண்ட் மீடியா. கணக்கு காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு ஒரு காணொலி வாயில சந்திக்கிறோம். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு இங்கே தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொடுக்குறோம். அதே விஷயம் வந்து கனகாலமாக ஆச்சுது, என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த காணொலியில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கு தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு பிரதானமான ஒரு தேவாலயமான யாழ் மரியன்னை பேராலயத்துக்கு முன்னுக்கு தான் வந்துட்டு நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து இன்னும் விசேஷம் தெரியணும்னால் கடந்த ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக வந்துட்டு இந்த தேவாலயத்தில் தைப்பொங்கல் விழா வந்துட்டு மிகவும் சிறப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த தேவாலயத்தில் வந்து இன்னும் நிறைய தேவாலயங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தோம்னா தைப்பொங்கல் விழா வந்து கனவாக நடந்து கொண்டிருக்கு. ஸோ இன்றைக்கு இந்த மரியன்னை தேவாலயத்தில் இந்த மாதிரி தைப்பொங்கல் நடக்குது, என்னென்ன விசேஷங்கள் நடக்குது, என்னென்ன விளையாட்டு போட்டிகள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே நிகழ்ச்சி எல்லாம் வந்து விடிய 4 மணிக்கே தொடங்கிடும். ஸோ நாங்கள் வந்துட்டு 4 மணில இருந்து இங்கே என்ன மாதிரியான பொங்கல் நடக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தேவாலயத்தில் தான் நம்ம திருநாளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க காணுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஓகே மக்களே, நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா யாழ் புனித மரியன்னை பேராலயம் வாசல் வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நேரம் சரியா 5:30 ஆகிக்கொண்டிருக்கு. அதுவும் சரியா பொங்கல் வந்துட்டு இப்போ களகட்ட தொடங்கிட்டு இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா ஒவ்வொரு வட்டாரங்களுக்கான பொங்கல் நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி முன்னுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பிரதானமான பொங்கல் வந்துட்டு அதாவது பேராலய வாயிலில் வந்து நடந்து கொண்டிருக்கு. இன்னும் சரியா சொல்ல போனோம்னா அந்த தோரணை மற்றது மாவிலியல் வாழையெல்லாம் கட்டி தமிழர் பண்பாடு முறைப்படி வந்து நடந்து கொண்டிருக்கு. அதிலே வந்து பார்த்தோம் இப்போதான் பொங்கல் தொடங்கி கொண்டிருக்கணும். அதாவது வந்துட்டு எத்தனை மணி தொடங்கிட்டீங்க பொங்கல்? 4:30 தொடங்கிட்டோம். 4:30 மொத்தம் எல்லாரும் சேர்த்து தொடங்கியாச்சு. ஓகே மக்களே, நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம் வேண்டால் அப்படியே இந்தியாவில் பக்கம் வந்து அந்த வட்டாரங்களுக்கான பொங்கல் நிகழ்ச்சியை பற்றி போயிட்டு அவைகிட்ட என்னென்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். இதில் சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே வந்துட்டு மாவிலைகள், தோரணம், வாழை, கரும்பு அதெல்லாம் கட்டி அதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ தமிழர் சிறப்பாக வந்துட்டு நிறைகுடம் வந்து அதாவது எந்த கையத்துக்குங்க தமிழர்கள் நிறைகுடம் வைக்கிறது அந்த நிறைகுடம் வச்சு அதை விட வந்துட்டு கோலம் போட்டு அதுலேயும் வந்துட்டு பார்த்தோம்னா தங்களுடைய எண்ணங்களையும் வச்சக்கூடிய நம்பிக்கைகளையும் வந்துட்டு இதில் பறைசாற்றக்கூடிய வந்துட்டு அலங்கரிச்சிருக்கிறோம். ஓகே மக்கள், நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் 1ஆம் வட்டாரத்தில் வந்துட்டு பொங்கல் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் சரியாக சொல்ல போனோம்னு சொன்னால் முன்னுக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு தைப்பொங்கலை காட்டக்கூடிய ஒரு கோலம் மட்டும் போட்டிருக்கோம். அதே மாதிரி முன்னுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ பொங்கல் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிக்கணும். சரி அவைட்டையும் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது. வணக்கம், நீங்க எந்த வட்டாரம்? 1ஆம் வட்டாரம். இப்ப எத்தனை மணிக்கு பொங்கல் தொடங்கிட்டீங்க? 4:30. 4:30. இப்ப என்ன கட்டத்தில் இருக்கு உங்களோட பொங்கல்?
எங்களுக்கு முடிவு கட்டத்துக்கு வேற இது பொங்கிட்டு வாங்கிட்டீங்கன்னா ஓகே மக்கள் நாங்கள் அடுத்த வந்து பார்த்தோம்னா இங்கே அளவுக்கு அடுத்தடுத்து வட்டாரங்கள் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோம்னா இது வந்துட்டு 2ஆம் வட்டாரத்துக்கான பொங்கல். இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ பொங்கப்பானை, அதாவது பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு கோலம் வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் முன்னுக்கு வந்து பார்த்தோம்னா பொங்கல் 2ஆம் வட்டாரத்துக்கான பொங்கல் வந்துட்டு முடிஞ்சது. இப்போ பொங்கின பொங்கல் இப்போ காணிக்கை கொடுக்கறதுக்காக வந்துட்டு ஒரு மண்பானையில் மாற்றி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தோம்னா அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு பானையில், அதாவது காணி கொடுக்கறதுக்காக மாற்றி கொண்டு இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுக்கு ஒழிக்காகட்டும். ஐயா பேர் சொல்லுங்க. முதல்ல சத்தியசீலன். சத்தியசீலன். எந்த வட்டாரம் ஐயா நீங்கள்? 2ஆம் வட்டாரம். 2ஆம் வட்டாரம். எத்தனை மணிக்கு நீங்க பொங்கல் தொடங்கினீங்க? உங்களோட பொங்கல் முதல்ல முடிஞ்சிட்டு போறாங்க. 4 மணி. 4 மணிக்கு. ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு பொங்கல் உங்களோட முடிஞ்சது வேலைக்கு? 5:30 தான் நானும் வந்து அதுக்கு முடிஞ்சு. இனி அடுத்த ஆட்டம் என்ன செய்ய போறீங்க? உங்க முடிஞ்சு பொங்கலை கொண்டு போய் பொங்கி அங்க பீடத்துல வச்சு. இப்போ நாங்கள் அடுத்த வட்டாரத்துக்கு போவோம். இங்கே வந்து பார்த்தோம்னா தமிழர் பண்பாட்டு முறைப்படி வந்து பார்த்தோம்னா நிறைய குடமெல்லாம் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று இருக்கு. அதே வந்து பார்த்தோம்னா பொங்கலும் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டு இருக்குது. இப்போ இதுலேயே வந்து பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடெல்லாம் பொங்கல் நடக்குது. வணக்கம். 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 இனி எந்த வட்டாரம்? நாங்கள் 15ஆம் வட்டாரம். 15ஆம் வட்டாரம். உங்களோட பொங்கல் எப்போ முடிஞ்சது? இப்போ தொடங்கி ஆச்சுங்க ஃபர்ஸ்ட்? 4:30க்கு தொடங்கினேன். நாங்க 5:45க்கு முடிஞ்சு. 5:45க்கு முடிஞ்சது. எத்தனை வருஷம் நீங்க செய்றீங்க? 3 வருஷம். 3 வருஷம். ஆனா இது எவ்வளவு? ஓகே மக்களே, நாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்த வட்டாரம், அதாவது 14ஆம் வட்டாரம் நினைக்கிறேன், வட்டாரத்துக்கு வர்றோம். இங்கேயும் வந்து பார்த்தோம்னா முன்னுக்கு ஒரு பொங்கல் பானையில் ஒரு கோலம் கிரியேட்டிவிட்டியா இருக்குது. அப்படியே வந்து பார்த்தோம்னா அங்கே அளவுக்கு பொங்கல் நடந்து கொண்டு இருக்குது. வணக்கம். வணக்கம். நீங்க 14ஆம் வட்டாரம் சரிதானே? ஓகே ஓகே, அது எனக்கு முக்கியது. எத்தனை மணிக்கு பொங்கல் தொடங்கினீங்க? எத்தனை மணிக்கு பொங்கல் தொடங்கினீங்க? 4:30க்கு. இப்ப என்ன கட்டத்துல இருக்கு பொங்கல்? இந்த கட்டம் என்ன கட்டம்? குடியராட்டத்துல. சாப்பிடத்தான ஒரு வெந்து வந்தது. அப்படி எங்கேயாலும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வேண்டால் எல்லாரும் வந்துட்டு இப்ப ஓகே பொங்கல் வந்து ஒன்று இருக்குது. எத்தனையா வட்டாரம்? 4ஆம் வட்டாரத்துக்கான பொங்கல். அடுத்த வட்டாரத்துக்கு போவோம். அடுத்த வட்டாரத்துல வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்ன வேண்டாம். இப்போ பொங்கல் முடிஞ்சு நினைக்கிறோம். பொங்கல் முடிஞ்சு இது நடந்து கொண்டிருக்கு போட்டோ ஷூட். சரி, அப்படியே எங்கேயாலும் வந்து பார்ப்போம். இங்கேயாலும் வந்து பார்த்தோம்னா பொங்கல் நடந்து கொண்டிருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தோம்னா கோலம் எல்லாம் போட்டு தமிழர் பாரம்பரிய முறைப்படி நிறைகுடம் எல்லாம் வச்சு பொங்கல். வணக்கம். நீங்க எத்தனை வட்டாரம்? 5ஆம் வட்டாரம். எத்தனை மணிக்கு பொங்கல் தொடங்கி நீங்கள்? 5 மணி தொடங்கிட்டோம். இப்ப என்ன கடத்துல இருக்கும் கூட பொங்கல் முடிஞ்சது. காணிக்கை காயுது. ஓகே, பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 13ஆம் வட்டாரத்துல நிக்கிறோம். இங்கேயும் வந்து பார்த்தோம்னா பாரம்பரிய முறைப்படி நிறைய குடம் எல்லாம் வச்சு இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இங்க வந்து பொங்கல் முடிஞ்சு பொங்கல் ரக்கியமாச்சு. இப்ப காணிக்கைக்கு வந்துட்டு தயாரா இருக்கு. அம்மா வணக்கம். எத்தனை மணிக்கு பொங்கல் தொடங்கினீங்க? தொடங்கினீங்க. உங்களுக்கு பொங்கல் எல்லாம் முடிஞ்சது? எல்லாம் பொங்கல் எல்லாம் முடிஞ்சு பூசையில காணிக்கை பூசை 6:30க்கு. சரி, ஓகே, எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா 7ஆம் வட்டாரத்தில் நினைக்க. இங்கேயும் வந்து பார்த்தோம்னா பொங்கல் முடிஞ்சு இப்போ அந்த காணிக்கைக்காக வந்து அந்த பானையை வந்து அலங்கரிக்க நிகழ்ச்சி நடக்குது. பாப்போம் வரக்கா அண்டியெல்லாம் நிற்கிறா. வணக்கம். நீங்க 7ஆம் வட்டாரம் வந்திருக்கேன். எத்தனை மணிக்கு பொங்கல் நீங்க தொடங்கினீங்க? தொடங்கிட்டோம். உங்களோட பொங்கல் என்ன கட்டம் நடக்குது? முடிஞ்சாச்சு. மற்றது வந்து அரிசியெல்லாம் போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு பயறு
எல்லாம் போட்டு வடிவா பால் எல்லாம் விட்டு வடிவா காய்ச்சி இறக்கியாச்சு. நீங்க எத்தனை ஆண்டுல இருந்து செய்றீங்க? நாங்க இது 2015 இருந்து செய்யறோம். 15 இப்ப கிட்டத்தட்ட 11 வருஷம். 11 வருஷம். இது எவ்வளவு காலம் இங்க நடக்குது பொங்கல்? இந்த பொங்கல் அன்பியம் துவங்கினத்திலிருந்து நடக்கும். அன்பியம் துவங்கினத்திலிருந்து இந்த பொங்கல் நடக்கும். அன்பியம் என்று சொல்லி எங்கிற கோயில உருவாகி அன்பியத்தால பட்டாரம் அது எத்தனையாம் ஆண்டு தொடங்கினது? அன்பியம் துவங்கினது 2017. 17. ஓகே ஓகே. 17 கிட்டத்தட்ட அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் பட்டாள ரீதியா எல்லாரும் உண்டா சேர்த்து போட்டி எங்களுக்கு எல்லாம் புத்தகாரங்க அவையெல்லாம் சேர்ந்துதான் இது அன்பியம் வந்ததால அன்பியத்துக்கு பிறகு இது இந்த இப்படியான சிறப்பான ஒரு எல்லாருமே பங்கு பெற்ற மாதிரி வட்டாரங்களை வந்து பங்கு பெற்ற மாதிரி விவாலையில கட்டி தோரணம் கட்டி எல்லாரும் மாம்பிள்ளையும் பொம்பளையெல்லாம் சேர்ந்து எல்லாருமே சேர்த்து சில பேர் குடும்பத்தோட வந்து குடும்பங்களா. சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா 8ஆம் வட்டாரத்துல வந்து கேப்பி பொங்கல்னு சொல்லி கோலத்திலேயே வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறோம். பொங்கல் வாழ்த்துக்கள் முதல்ல. ஓகே. நீங்க எத்தனாம் வட்டாரம்? 8ஆம் வட்டாரம். இப்ப என்ன கட்டத்துல இருக்கு உங்களோட பொங்கல்? ஓகே. எத்தனை மணி தொடங்கினீங்க? 5:30. இப்ப பொங்கல்ட பினிஷிங் வேலை நடந்து கொண்டு. சரி ஓகேயா. ஓகே மக்களே, நாங்கள் அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா 9ஆம் வட்டாரத்துக்கான பொங்கல் இங்கேயும் வந்து பார்த்தோம்னா கோலத்திலே வந்துட்டு பொங்கல் வாழ்த்துக்களை வந்துட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். நீங்க எத்தனை மணிக்கு பொங்கல் தொடங்கினீங்க? 5:30. இப்ப உங்களோட பொங்கல் என்ன கட்டத்துல இருக்கு? முடியா போகுது. பினிஷிங். ஓகே. வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா பொங்கல் வந்துட்டு இப்போ முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதில் அந்த ப்ளம்ஸும் முந்திரியாத்திலும் போட்டு வைக்கணும். இன்னும் பொங்கல் முடிஞ்சிடும். சரி, அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் வந்து பார்த்தது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா 17 வட்டாரங்களுக்கான பொங்கல். ஆனால் இது வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு பொங்கல் வந்து இந்த பொங்கல் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து நடந்து கொண்டிருக்கு. அதே சிறப்பான பொங்கல் காரணம் வந்துட்டோன்னா பொங்கலை செய்கிறாக்கள் இவ தான். வணக்கம் தம்பியாக்கள். வணக்கம். நீங்கள் என்னத்துல எந்த இதால பொங்குறீங்க? உங்களோட பொங்கல் என்ன கட்டம்? நாங்க வந்து வளமையா பொங்குறேல இந்த முறை ஒரு ஐடியா போட்டுனாங்க பொங்குறதுக்கு. இந்த முறை உங்களோட என்ன இது நீங்க செய்யறது? கூட பணியால. இப்ப உங்களோட பொங்கல் இப்ப என்ன கட்டத்துல இருக்குது? எங்கடைய பொங்கிட்டு நல்லா பொங்கி முடிஞ்சுது. இது கூட முதலாவது வருஷம் பொங்கல். இப்ப எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சாங்க. ஓகே மக்களை, இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சூரியன் உதிச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பொங்கலும் வந்துட்டு கனகடங்கள் வந்து முடிஞ்சுது. சூரிய வச்சு நேரத்தோடு சொல்லி சொன்னோம்னால் இப்போ எங்கள் இதில் வந்துட்டு பூசை தொடங்கு, அதாவது வந்துட்டு கோயிலில் வந்துட்டு பூசை தொடங்குறதுக்கான நேரம் வந்துட்டுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பரபரப்போட வந்துட்டு இங்கே இருக்கிறோம். என்னன்னு சொல்லிங்கன்னா பூசைக்கான வரவருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா பொங்கலை முடிச்சு பூசைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த பரபரப்பை வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி இப்போ நாங்கள் இனி கோயிலுக்கு உள்ளுக்கு போயிட்டு இந்த மாதிரி பூசை நடக்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குன்னு சொல்லி ஒருக்கா பார்ப்போம். ஓகே மக்கள், நாங்கள் திரும்பவும் வந்துட்டு கோயில் வாசலுக்கிட்ட வந்துட்டு வந்து பூசைக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்துட்டு பொங்கலும் வந்துட்டு முன்னுக்கு, அதாவது பிரதானமான பொங்கல் வந்துட்டு இப்போ முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு இறுதி கட்டத்தை நோக்கி வந்துட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த ப்ளம்ஸ் அதெல்லாம் போட்டு இப்போ தயாராகிருக்கு. அதே மாதிரி அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். ஜாழ் மரியன்னை பேராலயத்திலிருந்து தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நாளை முன்னிட்டு இங்கே ஏராளமான மக்கள் வந்திருந்து நாங்கள் பொங்கல் திருவிழாவை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பொங்கலானது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு பொங்கலாக இருக்கின்றபடினாலே தமிழர்களாகிய நாங்கள் என்று இந்த இடத்திலே அனைவருமாக ஒன்று கூடி இந்த பொங்கலை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற பொருட்களை முதலாவதாக இங்கே சூரிய பொங்கல் என்று சொல்வார்கள். முதல் எங்களுடைய கத்தோலிக்கத்திலே பைபிளில் கூறப்பட்டிருக்கின்றது, இறைவனுக்கு எங்களுடைய முதல் கனிகளை, முதல் பலன்களை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல் நாங்கள் தமிழர்கள் என்ற ரீதியிலே இந்த பொங்கலை நாங்கள் இந்த இடத்திலே மேற்கொண்டிருக்கின்றோம். சேற்றிலே கால் வைத்தால்தான் நாங்கள் சோற்றிலே கை வைக்கலாம் என்று சொல்கின்ற அந்த பழமொழிக்கேற்ப புலவர்கள் தங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி எங்களுக்கு உணவு தருகின்றார்கள். நாங்கள் அந்த உணவை கொண்டுகின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இயற்கை சூழ்நிலைகள் எத்தனை இடர்கள் வந்தாலும் இறைவன் எங்களை பாதுகாக்கின்றார். அதே நேரம் எங்களுடைய விவசாய மக்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காகவே நாங்கள் அந்த பாதுகாத்தற்காகவும் நாங்கள் இந்த நன்றியை நாங்கள் கூறுகின்றோம். ஆகவே அனைவரும் இணைந்து இந்த பொங்கலிலே
சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி விடுகின்றேன். நன்றி. இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த பூசைக்கான அந்த பொங்கல் வந்துட்டு இப்போ தயாராகி கொண்டிருக்கு. அது பிரதான பொங்கல்ல இருந்து இப்போ பூசைக்கு வந்துட்டு கொண்டு வரதுக்கு எடுத்து கொண்டிருக்கணும். இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா பூசைக்கான பவனி வந்துட்டு தயாராகிருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வட்டாரத்தை சேர்ந்த மக்களும் தங்களுடைய பொங்கல் பானைகள், அதாவது வந்துட்டு காணிக்கைக்காக தயார் செய்யப்பட்ட பொங்கல் பானைகளை வந்துட்டு தயாராக கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா பூசைக்காக வந்துட்டு எல்லாரும் போய் கொண்டு 17 வட்டாரங்களும், அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா அவருடைய பொங்கல் காணிக்கையும், அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா அதாவது பூசைக்குரிய பாதசாக்கள், அதாவது வந்துட்டு குருமார்கள் வந்துட்டு இப்போ போய்கொண்டே இருக்கணும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஊர்வலம், அதாவது பவனி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ கோயில் வாயில வந்துட்டு நெருங்கி கொண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா இவர்களோட சேர்த்து அதாவது மக்கள், அதாவது வந்துட்டு இங்கே வந்துட்டு பொங்கல் காணிக்கைகள் மற்றது வந்துட்டு இங்கே பூசைக்கு வந்து உள்ள பக்தர்கள் எல்லாரும் வந்துட்டு வர்றதை பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பொங்கல், அதாவது காணிக்கை வந்துட்டு தேவாலயத்துக்குள்ள பிறந்தால் வழி பிறக்கும் தமிழன் பண்பாடு, இது தங்கத் தமிழ் மண்ணின் தனி பேரும் கொண்டாட்டம். சேத்துல கால வச்சு சோறுட்டும் சாமி, அந்த உழவன் இல்லாட்டி ஏது இந்த பூமி. கதிரவன் ஒளியும் மழையின் துளியும் உழவனின் தோளில் துணையாய் நிற்கும். அது வந்து இப்போ பூசைக்கான ஏற்பாடுகள் 2008 விளக்கெடுக்கும் தேவையான தலைவர் மலையென நன்மைகளை தந்து நம்மை பராமரிக்கும் இறைவனுக்கு புகழ் பாடுவோம். உழைப்பின் பயனை இறைவிடத்தில் சமர்ப்பித்து நம் வாழ்வை இனிமையாக்கும் இறைவனின் பேரனுக்கு இதயபூர்வமாக நன்றி செலுத்துவோம். பொங்கி வரும் பொங்கலை போல நம் இல்லங்களும் உள்ளங்களும் இறைவனின் ஆசிரால் நிறைந்து வழிய என்று மன்றாடுவோம். வணக்கம். எல்லோருக்கும் இணையதளத்திலே உங்களோடு தொடர்பிலே இருக்கிற அனைவருக்கும் தமிழர் திருநாளின் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ்ப்பாணம் புனித மரியன்னை பேராலய பங்கு குழுமம் இன்று அதிகாலையிலே பேராலய வளாகத்திலே பொங்கல் நிகழ்வுகளை நிறைவுபடுத்தி பின்னர் அவர்கள் பொங்கல் பானைகளோடு பேராலயத்தின் திருப்பீடத்தை நோக்கி பவனியாக வந்து அங்கே வரவேற்பு நடனம் பேராலய முகப்பிலே இடம்பெற்றது. பேராலயத்திலே இடம்பெற்ற திருப்பலி தொடர்ந்து
அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பொங்கல் பகிர்தலிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே முக்கியமானது ஏறக்குறைய 300க்கு மேற்பட்ட பங்கு மக்கள் இதில் ஈடுபட்டு கொண்டு தாங்கள் 15க்கு மேற்பட்ட பானைகளிலே பொங்கி இந்த பொங்கலிலே பங்கேற்றுக் கொண்டிருப்பது சிறப்பானது. ஒரு பெரிய பொங்கலை ஒரு பானையிலே ஒரு பெரிய இதிலே பொங்குவதற்கு விடுத்து குடும்பங்களாக எல்லோரும் பலர் பங்கேற்றிருப்பது சிறப்பம்சமாக இருக்கிறது. இது வருடாவரிடம் நடைபெறுகிறது. வருடாவரிடம் அது மெருகூட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பொங்கல் பகிர்தல் நிறைவுற்றதும் பாரம்பரிய விளையாட்டுகள் பலவை போல கடந்த வருடம் இடம்பெற்றது போல பங்கு நடைபெற இருக்கிறது. பங்கு மக்கள் வெளிப்படுத்துகிற ஒற்றுமைக்கும் பங்கேற்புக்கும் எனது நன்றியை கூறி நிற்கின்றேன். ஊடகத்தின் வாயிலாக இதை பார்க்கிற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போ வந்து பார்த்தோம்னா பூசையெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்துட்டு ஃபாதர்ஸ் வந்துட்டு இந்த பிரசாதங்களை வந்துட்டு அபிஷேகம் ஆசீர்வதிக்கணும். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா பூசையெல்லாம் முடிஞ்சு காணிக்கையெல்லாம் கொடுத்து இதாண்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கேன். அதாவது வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு இந்த இதன்ற நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கு. அனைவருக்கும் எங்களுடைய இந்த பொங்கல் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஒரு தாட்டும். இது எங்களுடைய யாழ் மரியன்னை பேராலயத்தில் இந்த பொங்கல் அனைவரும் நல்ல சிறப்பாக சந்தோஷமாகவும் ஒரு உற்சாகமாகவும் எல்லாரும் இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த பொங்கல் வந்து ஆரம்பித்தது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிய 86ஆம் ஆண்டிலிருந்து இந்த பொங்கல் பையவா செய்து கொண்டு வந்து போர்க்கால சூழ்நிலையில கொஞ்சம் விடுபட இல்லை, அதுவும் சிறிய அளவில் செய்து அது இப்போ திருப்பி மக்கள் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொங்கல் விழாவா சூரியனுக்கு நன்றி செலுத்தும் மூலமாக இந்த பொங்கலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்ய போன முறையும் நான் சில கொமெண்ட்ஸ்கள் பார்த்திருக்கிறேன். வேதக்காரர்கள் கோயிலேன்னு போய் நீங்கள் பொங்கலை எடுத்து நீங்கள் கொண்ட நீங்கள் என்று சொல்லி அப்படி ஒரு கொமெண்ட்ஸும் வந்தது. இது வேதம் சைவம் என்று இல்லை, தமிழரின் பாரம்பரிய ஒரு நிகழ்வு. சூரியனுக்கு நன்றி செலுத்தும் மூலமாக இந்த பொங்கலை நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதனால எல்லாரும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் எங்களுடைய கோயிலில் இதை செய்யறதுக்கு வந்து நாங்கள் உண்மையாக கொடுத்து வச்சிருக்கணும். என்னென்ன இப்படி ஒரு விழாவை செய்யறதுக்கு பங்கு தந்தையா இருந்தாலும் நிறைய உதவி பங்கு தந்தையார் எல்லாரும் எங்களை கோயிலில் இருக்க அனைத்து சபையினர் எல்லாரும் உற்சாகமான முறையில் செய்யறாங்க. அதனால என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நன்றி, வணக்கம். முதலாவது விளையாட்டு இந்த யானை கண் வைக்கிறது. இது வந்து பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்க கண்ணை கட்டி வைக்கணும். இதில் வந்து பார்த்தோம்னா யானையுடைய படம் இருக்குது. இந்த படத்தில் வந்து சரியாக கண்ணுக்கு வந்துட்டு பொட்டால் கண்ணை வைக்கணும். ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தோம்னு சொன்னால் தம்பியால் வந்து கொண்டிருக்கிற அப்பம் தம்பி சரி 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 அவ அதெல்லாம் ஒட்டிக்காவா நாங்க போட்டு அது சரி திறந்த சரி சரியா எனக்கு கண்ணை காதில் வச்சாச்சு. பார்ப்போம், நிறைய பேர் கண் வச்சுட்டீங்கன்னா இது எங்க கண்ணை வைக்கணும் பார்ப்போம். யானைக்கு ஒரு கால் வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா சாக்கோட்டை அஞ்சல் போட்டி நடக்க போகுது. அதாவது வந்து இந்த சாக்கோட்டத்தில் ஓடி வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த டீம் மெம்பர்ஸ் நிற்கிறோம். இதே சாக்கை தீவி கூட இவன் வந்துட்டு திருப்பி அந்த அஞ்சல் எப்படி கோலை கொண்டு போயுமோ அதே மாதிரி சாக்கை கொண்டு மாறி மாறி ஓடுவோமா. மொத்தம் ஒரு அணியில் 4 பேர் இருக்கிறோம். இந்தியாவில் 2 பேர், இந்தியாவில் பக்கம் 2 பேர்.
அடுத்த நிகழ்ச்சி வந்து பார்த்தோம்னா வடை சாப்பிட்ற நிகழ்ச்சியா, அதாவது வந்துட்டு வடையை காலில் கட்டிக்கொண்டு வடையை சாப்பிடணுமா. அதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குது. இப்போ வடை இப்போ காலத்துக்குதா இப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்த போட்டி வந்து தொடங்க போது வடை சாப்பிட்ற போட்டி, அதாவது தலைக்கு மேலே தொங்குற வடையை காலால் பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணுமா. அதுக்கான இது நடக்க எல்லாத்து தலைக்கு மேலே கிட்டத்தட்ட 2 இன்ச்சு 2 ஜான் உயரத்தில் இருக்குது. ஸோ போட்டி தொடங்க போகுது. எல்லாரும் முன்னே வாங்கி நீராயிட்டு நீங்க இங்க வர அங்க வர நீங்க தள்ளி போங்க நீங்க சரி சரி நீங்க வர அவன சப்போர்ட்ல நிக்கறாங்க சப்போர்ட்ல நீங்க அப்படி அப்படிதான் மாடி மடிச்சு வைக்காத அடிக்கிறதால கஷ்டமா டேய் அட கீழ ஓடிடா என்ன பிள்ளை யார் தள்ளி
வந்து பார்த்தோம்னா கயிறிழுத்தல் போட்டி, அதாவது வந்துட்டு திருமணமான பெண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 2 பிரிவாக வந்துட்டு கயிறிழுத்தல் போட்டி நடக்க போகுது. கயிறை லூஸ் பண்ணிட்டாங்க, லூஸ் பண்ணிட்டாங்க. ரைட் 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 சரி என்ன என்ன எங்க ஸ்டாப் எங்க ரைட் அண்ணா எங்கல திரும்பி எடுத்தாங்க. ரைட் லாங் அப்படியே இல்ல அப்படியே தனிக்க வச்சிரு உள்ள அப்படியே வச்சிரு தனிக்க வச்சிரு நீங்க இத வெல தனிக்க வச்சிரு எனக்கே வேணாம் எனக்கே வேணாம் இன்னைக்கு தான் பிடிச்சி வச்சிருக்கணும். அப்படியே இல்லைங்க பாபா. இப்போ வந்து பார்த்தோம்னா ரோ ஆனால இப்போ கடைசி ஃபைனல் இருக்கு இருக்கு. ஐயோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஆண்களுக்கான கயிறுத்தல் போட்டி நடக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா பாத சாக்கில் வந்து பங்கு வெற்றி கொண்டிருக்கிறோம். பார்த்தோம்னா முட்டி உடைத்தல் போட்டிக்காக வந்துட்டு இப்போ தயார்படுத்தல் நடக்குது. இங்கே இருக்குது முட்டி இதை உடைக்கிறதுக்காக
நிகழ்ச்சியான தலையணி சண்டை நடக்க போகுது. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். மூன்றாம் வட்டாரத்தின் பொங்கல் நிகழ்வுகள் இப்பொழுது நாம் மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான, எங்கள் எல்லோருக்கும் இந்த ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு அன்பியங்களுக்கும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும் நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இது பல வருடங்களாக இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாமும் ஒவ்வொரு வருடமும் இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இதை ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒன்று கூடல், இனிமையான நிகழ்ச்சியாக நாம் இதை செய்து முடித்துள்ளோம். அந்த திருப்தியோடு நாம் இன்று இருக்கின்றோம். தொடர்ந்தும் இதே நிகழ்வுகள் ஆலயத்தில் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நன்றி. நாங்கள் அதிகாலை வேளையிலே எல்லோரும் வந்து பட்டாடைகளோடு வந்து இங்கே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக எல்லோரும் ஒன்று கூடி அம்பியங்களாக இந்த பொங்கலை செய்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வை மகிழ்ச்சியான நிகழ்வு என்று எல்லோருக்கும் அறிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சியை எமக்கு ஊடக வழியாக செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
ஓகே மக்களே, நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்த்தோம்னா தைப்பொங்கலான இன்றைக்கு வந்துட்டு யாழ் மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சி மற்றது வந்துட்டு விளையாட்டு போட்டிகள் மற்ற கலை நிகழ்ச்சி எல்லாத்தையும் வந்து காணொலியில் பார்த்தலாம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்ச லைக் பண்ணி போட்டுட்டு உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக கனகாலத்து கூட சேனல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.